தமிழ்நாட்டில் இளம் தலைவர்களில் மக்களுக்கு அதிகம் பிடித்தவர்கள் அப்படின்னு போகிறோம். அதில் வந்து விஜய் ஃபர்ஸ்ட் தான். எப்படி விஜய் ரசிகர்கள் உங்களெல்லாம் ஏமாற்றணும்னு பார்க்குறான். அந்த லயலா காலேஜ் பழைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யார் நமக்கு வந்து உங்களுக்கு எலெக்ஷன் இதில் யார் யார் எதிராக இருக்கிறார்கள், அதிகாரிகள் யார் யாருக்கா நான் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். வருங்காலத்தில் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள். எவன் வந்துக்கிட்டு இது பண்ணுறான், பின்னால் இருந்து குத்துறான். இப்போ லயலாவுக்கு இது வந்து ஆளுங்கட்சியின் கைக்கூலியாக இருந்து ஸ்டாலினுக்கு தான் அதிக செல்வாக்கு என்று ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளைஞர்கள் இளம் தலைவர்களில் யாருக்கு தான் அதில் வந்து விஜய் ஃபஸ்ட்டான், அண்ணாமலை செகண்டான், மூணாவது வந்து வரான் சீமான், மூணாவது உதயநிதியான், நாலாவது சீமானம். ஒன்றில் டிஎம்கே தூக்கி விடுறது ஸ்டாலினை, ஒன்றில் விஜயை தூக்கி விடுறது. ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்படி இந்த 4 தலைவர்களில் உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். லயலா அவங்களே சொல்கிறேன். ஒருத்தர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு இந்த 4 தலைவர்கள். அது யாருன்னு விஜய் இல்லை. அது ஏன்னா அவருக்கு செல்வாக்கு இருந்ததுனால நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறீங்க. ரைட்டு. இளம் தலைவர்னு சொல்கிறீங்களே, சீமானுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் ஆகிட்டார் இந்த வருஷம். அவர் 1966 பிறந்தது, 2026 இப்போ. அப்போ 60 வயசு ஆயிடுச்சு. சீமான் வந்து சீனியர் சிட்டிசனான சீமான் வந்து இளம் தலைவரா? உங்கள் கருத்து கணிப்பு என்ன 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 இதில் போட்டீங்க? அப்போ என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கி கொண்டு கருத்து கணிப்பு போடுறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை கெட்டு போச்சு. கேட்குறவனா இவனா, படிக்காதவனா, இடித்த வாயனா, எங்களுக்கு கணக்கு தெரியாதா? நாங்களும் மீடியாவில் தானே இருக்கோம். அதனால் சொல்கிறேன், இந்த லயலா கருத்து கணிப்பே அவனை நம்பாதீங்க. பணத்தை வாங்கி கொண்டு ஆளும் கட்சிக்கு இவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.